ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான அரிசி சேர்க்காத புரோட்டீன் தோசை ரெசிபி தான் பார்க்க போறேங்க. அரிசி சேர்க்காம புரோட்டீன் தோசை எடுத்துட்டு வரும்போது வெயிட் லாஸ்க்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த புரோட்டீன் தோசையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. தோசைக்கு ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்றதுக்காக பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கலாங்க. பாத்திரத்துல 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்திருக்கேன். 1 கப் அளவு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு சுண்டல் சேர்த்துக்கலாம். கருப்பு சுண்டல் ஆட் பண்ணிருக்கேன். சுண்டலை 8 மணி நேரம் ஆல்ரெடி நான் ஊற வச்சுதான் ஆட் பண்ணிருக்கேன். உளுத்தம் பருப்பும் பாசிப்பருப்பும் சீக்கிரமா ஊறி வந்துடும். சுண்டல் மட்டும்தான் நமக்கு ஊறி வரக்கு டைம் எடுக்கும். அதனால சுண்டலை நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேங்க. இப்ப பருப்பு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மினிமமா 3 மணி நேரம் ஊற வச்சீங்கனாலே போதும். பாசிப்பருப்பும் உளுந்தும் சீக்கிரம் ஊறிடும். பாருங்க, நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். உளுந்து பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. இப்ப நம்ம ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. இதோடவே ஒரு 1/2 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். பாருங்க, நம்மளோட தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. அரைச்ச மாவை நான் பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம புரோட்டீன் தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. சட்னிக்கு பேன்ல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வேணும்னா சன்ஃபிளவர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 4-5 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடவே ஒரு கை அளவு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டேன். அரைச்ச சட்னியை நான் பவுலுக்கு மாத்தி வச்சுட்டேன். மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சட்னியை கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், இப்ப நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னிக்கு தாளிப்பு கொடுத்து எடுத்து வச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா வெடிச்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பை சட்னியோடவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி நம்ம செய்யற தோசைக்கு மட்டும் இல்லாம நார்மலா இட்லி தோசைக்குமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ரெடி பண்ண மாவுல இன்ஸ்டன்டாவே தோசை ஊத்திக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு இட்லி வேணும் அப்படின்னா மாவை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு இட்லியா ஊத்திக்கோங்க. ரொம்ப சாஃப்டான இட்லி நமக்கு கிடைக்கும். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்டாவே தோசை ஊத்திக்க போறேன். அதுக்காக மாவை அரைச்ச உடனேயே தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் தடவிட்டேன். கொஞ்சமா வெங்காயத்தை தடவி விட்டுட்டு இப்ப தோசை ஊத்திக்கலாங்க. 1/2 கரண்டி மாவை நான் சேர்த்துட்டு தோசை ஊத்திக்கிறேன். தேவையான அளவுக்கு ஆயிலோ நெய்யோ சேர்த்துக்கலாம். ஆயில் நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்க ஆயில் நெய் இல்லாம கூட தோசையை வாத்து எடுத்துக்கலாங்க. சூப்பரா வரும். இப்ப ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். அவ்வளவுதான், இப்ப நம்மளோட தோசை ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் தோசை பாருங்க, நான் கொஞ்சம் மொந்தமா ஊத்திருக்கேன். நல்லா சாஃப்டா பஞ்சு போல இருக்குங்க இந்த மாதிரி எடுத்து சாப்பிடும் போது. இப்ப செகண்ட் தோசை நல்லா லேசா ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க. ஒரு கரண்டி மாவு ஊத்திட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா லேசா இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். தேவையான அளவுக்கு ஆயிலோ நெய்யோ சேர்த்துக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளவுதான், பாருங்க, லேசா தோசை ஊத்தி எடுத்துட்டேன். அப்புறம் வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க மொந்தமாவும் ஊத்திக்கலாம், இல்ல லேசாவும் ஊத்திக்கலாங்க. இட்லியா வேணும்னா 8 மணி நேரம் மாவை நல்லா புளிக்க வச்சுட்டு இட்லியா கூட நீங்க ஊத்தி எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்மளோட டேஸ்டியான புரோட்டீன் தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அரிசி சேர்க்காம வாரத்துல 3ல இருந்து 4 நாள் இந்த மாதிரி தோசை இட்லி எல்லாம் சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம செஞ்சிருக்கிற தோசையோட சட்னி வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னியும் ஆப்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.